இல்லங்க, இந்த இந்த கூட்டத்திலேயே டிவிகேவை சார்ந்த ஒரு 3 பரதேசிங்க உள்ள வந்தது. அந்த 3 பரதேசிங்களும் சரக்கு அடிச்சுட்டு, மது அருந்திட்டு உள்ள வந்து சலசலப்ப உண்டாக்கணும்னு உள்ள வந்தாங்க. ஆனா, இந்த இடத்துல சலசலப்ப உண்டாக்க முடியாத அளவுக்கு அங்க இருக்கிற நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள், இந்த மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் எல்லாருமே பார்த்து அந்த 3 தற்குறி அணில்களையும் துரத்தியாச்சு வெளிய. அப்படி எங்கெங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடக்குதோ அந்த இடத்தெல்லாம் திமுகவை சார்ந்தவங்களும் சரி, தற்குறி கூட்டம் இருக்குல்ல இந்த விஜய் ரசிகர்கள், அவர்களா இருந்தாலும் சரி, அந்த கூட்டத்துல உள்ள ஸ்லீப்பர் செல் அந்த மாதிரி உள்ள பூந்து கூட்டத்தை குழப்பறதுக்கும் பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கும் தூண்டி விடப்படுறாங்க. இது மீடியாவான நீங்க அந்த இடத்துல பண்றவங்க யாருன்ற பின்புலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ற பிரச்சனைகளை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். தாவேக்காவோட வளர்ச்சி நாங்க ஒருபோதும் டிஸ்டர்ப் பண்ணல. இப்ப இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட என்னோட தாவேக்கா சார்ந்த நண்பர்கிட்ட அழைச்சி பேசினேன். சுத்தமா கட்டமைப்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கட்சிக்குள்ள கட்டமைப்பே இல்ல, உழைச்சவனுக்கு மதிப்பு இல்ல. எப்படி நம்ம மீடியால பார்க்கும்போது காசு வாங்கிட்டு பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்களோ, அதே வார்த்தையை என் கூட படிச்ச நண்பன் இப்ப டிவிகேல இருக்கிறான், அவன் இதை பதிவு பண்றான். அதிலே தெரிஞ்சு போச்சு இவங்க எந்த நிலைக்கும் போறாங்க. காசு கொடுத்து காசு இருக்கிறவனை பத்தி பேசுறாங்களே தவிர, உண்மையாவே விஜய்க்கு போஸ்டர் ஓட்டுறவனோ, விஜய்க்கு படத்துக்கு டிக்கெட் வித்தவனையும் அவங்க முன்ன நிறுத்தல. பெரும் பெரும் முதலாளிகளை வச்சுதான் அவங்க அரசியல் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மற்றபடி தற்குறி கழகத்தை பொறுத்தவரை ராணிப்பேட்டையில 0, ஆற்காட்டுல சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே உழைச்சவர்களுக்கெல்லாம் கழிச்சு கட்டிட்டு ஆற்காட்டுல புதுசா ஒருத்தவங்களை கொண்டு நிக்க வைக்கிறாங்க. அது எந்த மாதிரி நிலைமைன்றது அந்த டிவிகே சார்ந்த என் நண்பர்கள், பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். நம்பாவது ஏதாவது ஒரு கூட்டம் எதனா படம் ஓட்டலான்னு வந்தாங்க, அது ஒன்றும் வேலை ஆகாது. அது பேசுறதே வேஸ்ட். அது சினிமா மனநிலை பாதிக்கப்பட்டது. 26க்கு அப்புறம் தெளிவாயிடும். அவர் விஜய் சங்கீதா கூட போயிடுவாரு, இவங்க அவங்க குடும்பத்தை பார்க்க போயிடுவாங்க. வளர்ச்சியா அப்படின்னா நீங்க தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுத்துக்கும் வளர்ச்சி எப்படி இருக்கா? அது செட்டிலே கிடையாதுங்க. அது அரசியலே கிடையாதுங்க. அது விளம்பர மார்க்கெட்டிங். அது நீங்க அரசியல் எப்படி சொல்றீங்க? அதை விஜய்னு சொல்றீங்க. விஜய்னா என்ன? விஜயோட அர்த்தம் என்ன? விஜய் ஒரு நல்ல தலைவனா வீட்டுக்கு இருக்கிறார், நல்ல கணவனா இருக்கிறார் அவரு. நீங்க அதை சொல்லுங்க. அவனே சரியில்லாதவன் அவனுக்கு பின்னாடி வரும் எப்படி சரியா இருப்பான்? அவனுக்கு விசில் அடிக்க தெரியும். தளபதி வாழ்க திருஷா வாழ்கன்னுவான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் தெரியாது. வேற என்ன தெரியும்? அரசியல்னா என்ன தெரியுமா அவனுக்கு? 234 தமிழ்நாட்டு எத்தனை தொகுதின்னு கேளுங்க அவனை. அதெல்லாம் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சுன்னா நாக்க வரட்டி உள்ள விசில் அடிப்பான், பாலை ஊத்துவான், பேனர் வைப்பான். அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். அவனோட சித்தாங்க அரசியல் அவ்வளவு. அவனுக்கு அரசியலே கிடையாது. அது ஒரு விளம்பர மார்க்கெட்டிங். அது எதுல மாற்றல இருக்கிறாரு அவரு? எந்த காலத்துல மாற்றம் வந்து? மாற்று என்ன தெரியுமா? மக்களுக்காக இறங்கி போராடணும்னா மாற்று. நீ சொல்லிக்கூடாது மாற்றுன்னு. எல்லா கடத்தும் நிக்கிறான் சீமான், அவன் தான் மாற்று. அதெல்லாம் ஒரு அரசியல்வாதி தலைவருக்கு தகுதி. இவன் என்ன மாற்று? இவரு சிஎம் சார், நான் என் வீட்டுல தான் இருப்பேன். வீடு எங்க இருக்கு? பன்னியூர்ல எங்க ஆபீஸ் இருக்கு? எங்க இருக்கு ஆபீஸ்? அதுவும் அங்கதான் இருக்கு. அது தலைவர் கிடையாதுங்க. அவர் ரெஸ்ட் எடுத்து அவரு அரசியல் செஞ்சுக்கிறாரு. ஏங்க 203 அவனுக்கு ரசிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்களா? வேட்பாளர் போட துப்புக்குதா? வேட்பாளர் ஆளுகிறான ஒரு தொகுதிக்கு நிக்கிறதுக்கு 5 கோடி ரூபாய் நீ கொடுறான்றான். இந்த ராணிவட தொகுதியில 2 பேரும் யாராவது அலோன்ஸ் பண்ணிடுறாங்க. நிக்க வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அரசியல் இல்ல அவங்க கிட்ட. இப்ப இந்த நடந்துக்குது, நியூஸ் விவாதம் நடந்துக்குது, ஒருத்தர் கூட நிக்கிறது பேசுறதுக்கு ஆள் இல்ல. அது அரசியல் கிடையாதுங்க. நான் என்ன ஓப்பனா சொல்லணும்னா, தயவு செய்து பைத்தியங்களை பத்தி கேட்காதீங்க. திருடங்களை பத்தி கேளுங்க, திமுக பத்தி கேளுங்க, அதிமுக பைத்தியத்தை பத்தி பேசி எங்களுக்கு தான் தொண்டகாயுது. ஏன்னா இதுங்களுக்கு கணக்கே கிடையாது. இது அரசியல் கிடையாது. ஒரு படம் 3 படம், இது 26 வரைக்கும் படம் ஓடும். அதுக்கப்புறம் அவர் உண்மையிலே படம் நடிக்க போயிடுவாரு. பைத்தியம் எல்லாம் மொத்த வீட்டுக்கு போயிடும். நன்றி.